தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன சித்தாந்தங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போ புகழ் வரும்போது மட்டும் அதை நான் எடுத்துக்கிறேன், பாதிப்புன்னு வரும்போது நான் ஒதுங்கி இருக்கிறேன்னா நாளைக்கு அரசியலில் எந்த விதமான பாதிப்புகள் கூட வரலாம். கண்டிப்பாக பாரதிய ஜனதா, அதிமுக இந்த கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணைந்துடும் அதற்கான சூழ்நிலையும் நிர்பந்தமும் தற்போது உருவாகி இருக்கிறது. உயிரிழந்தவர்கள் அத்தனை பேரும் விஜயை நம்பி அவருடைய தலைமை ஏற்றோ ஏற்காமலோ அவரை பார்ப்பதற்காக வந்த கூட்டத்திலிருந்து அத்தனை பேரும் உயிரிழந்திருக்காங்க. ஆனால் இதுவரை விஜய் நேரடியாக சென்று ஒரு ஆறுதல் கூட சொல்லலை. ஒன் டு ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக அரசியல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே வருது. அதுவும் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு இன்னும் 6 மாதமே இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தோம்னா இப்போ நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும், எந்த கட்சிக்கு பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத யாருமே கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நாம் பயணிச்சிட்டு இருக்கோம். இப்போ தொடர்ச்சியாக பார்க்கும்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு யார் அதிக அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த பட்டியலில் தொடர்ந்து சமீப காலமாக வந்துக்கிட்டு இருந்தது நடிகர் விஜய் தான். ஆனால் கரூர் உயிர்ப்பலி சம்பவம் நடந்ததுக்கு பிறகு தாவேகாவோட ஆக்டிவிட்டீஸில் சற்று தொய்வுங்கிறத விட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நல்ல தொய்வை ஏற்பட்டு போயிடுச்சு. இந்த தொய்வு ஏற்பட்டதுனால விஜய் அதிலேருந்து மீண்டு வருவாரா, தாவேகா அந்த எழுச்சியை மீண்டும் தக்க வச்சு கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு போராட்டம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இதுக்கு இடையில் என்ன முக்கியமான வருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்தந்த கட்சிக்குன்னு சில கொள்கைகளை தெளிவுபடுத்துவாங்க, ஒரு சித்தாந்தம் இருக்கும், 2ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க, அரசியலில் மூத்த அனுபவம் உள்ளவர்கள் அந்த வழிகாட்டு குழுவில் இருப்பாங்க. இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எதுவுமே இல்லை. தமிழக வெற்றி கழகத்தோட அந்த அரசியல் பின்னணியில் பார்த்திங்கன்னா இது போல் எதுவுமே இருக்காது. எப்போதுமே இதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு அரசியலில் பெரிய சாதனை படைத்தவர்களோ அல்லது அனுபவம் நிறைந்தவர்களோ அல்லாமல் வியூகம் வகுப்பாளர்களை மட்டுமே ஒரு பக்கம் வச்சிருக்கின்றது. அரசியலில் கொள்கை ரீதியாகவோ சித்தாந்த ரீதியாகவோ விலக்கி பேசி மற்ற கட்சிகளோட விமர்சனத்துக்கு பதில் சொல்லக்கூடிய தலைவர்கள் பெரிய அளவுக்கு இல்லை. அதையும் தாண்டி வழிகாட்டக்கூடிய சில தலைவர்கள் இருப்பாங்க. பல்வேறு அரசியல் கட்சிகள்லேருந்து அனுபவத்தோட புதுசாக கட்சி ஆரம்பிக்கும் போது அவர்களை கொஞ்சம் முன்னிலைப்படுத்துவாங்க. அந்த மாதிரியும் கிடையாது. என்ன சொல்லப்போனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன சித்தாந்தங்கிறது யாருக்குமே தெரியாது. அவராக சொல்லும்போது விஜய் பேசும்போது தான் ஒரு மாநாட்டிலையும் அங்கே தேசிய அரசியலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பும் மாநில அரசில் திமுகவுக்கு எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொன்னார். இந்த நிலையும் இப்போது கைமீறி போயிடுமா அப்படிங்கிற ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் ஒரு நடிகராக இருக்கார், அரசியல் கட்சிக்கு வரார். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி மேலே வெறுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆளுங்கட்சியை கடுமையாக விமர்சிக்கிறாங்களோ, யார் விமர்சிக்கிறாங்களோ, யார் ஓரளவு மக்கள் செல்வாக்கோடு விமர்சிக்கிறாங்களோ அவங்க பக்கம் மக்கள் கூடுறது இயல்பு, அவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்கிறதும் ஒரு இயல்பு. அந்த இயல்பில் தான் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருக்கு இளம் வயது பெண்கள் எல்லாருடைய ரசிகர்களும் அதிகமாக இருக்கிறதுனால அவர் போகிற இடங்கள்லாம் அதிகமாக கூட்டம் சேர்ந்துச்சு. விஜய்க்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு இன்னும் குறைஞ்சிது அப்படின்னு சொல்லவே முடியாது. இருக்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கரூர் துயர சம்பவம் நடந்த பிறகு பார்த்திங்கன்னா சாதாரணமாக சொல்லுவாங்கள்ல, கிராமப்புறங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாழ்வை கூட விட்டு கொடுக்கலாம், சாவை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ரொம்ப நெருக்கமான குடும்பத்தில் அல்லது உறவுக்கார குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில திருமணங்கள் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முடியாத சூழல் வந்துடும். அதை யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் உறவினர்கள், நெருக்கமானவர்கள், நண்பர்கள் இந்த வீட்டில் நடக்கக்கூடிய இந்த சாவு நிகழ்ச்சி இருக்குல்ல, அதை மட்டும் யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த உடலையும் அந்த முகத்தையும் அந்த உருவத்தையும் தோற்றத்தையும் நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய ஒரே நேரம் அதுதான். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கரூர் துயர சம்பவம் நடந்தது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 27ஆம் தேதி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்டோபர் 3ஆம் தேதி கிட்டத்தட்ட ஆகியிருக்க தவிர இடையில் 2-3 நாள் வரைக்கும் எதையும் வாய் துறக்காமல் இருந்த விஜய் ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டு அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிட்டாரு, இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டாரு. மனசை உடைஞ்சு போயிருக்கோம், எல்லாமே சரிதான். ஆனாலும் இந்த மாதிரி மரணத்தின் பிடியில், அதாவது தங்களோட உயிருக்கு உயிரான தங்கள் குடும்பத்தில் ஒருத்தவர்களை இழந்தாங்கன்னா அந்த குடும்பம் என்ன மனநிலையில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்கள்ட்ட போய் நேரடியாக பார்த்து ஆறுதல் தெரிவிக்கிறதுல எந்த வகையிலும் தவறு கிடையாது. இப்போ தான் ஒரு மனிதர் மிகப்பெரிய அளவுக்கு தைரியமாக இருக்கணும். மகிழ்ச்சியை யார் வேணாலும் அனுபவிக்கலாம், சந்தோஷத்தை யார் வேணாலும் கொண்டாடலாம், வெற்றியை எப்படி வேணாலும் புலங்காகிதம் அடையலாம். ஆனால் ஒரு தோல்வி வரும்போதும், ஒரு இழப்பு வரும்போதும், ஒரு நெருக்கடி வரும்போதும் யார் கூட நிற்கிறாங்களோ அவர்கள் தான் சிறந்த தலைவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம இந்திய அரசியலில் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், மிசா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா,
அந்த நெருக்கடி நிலை வரும்போது நிறைய தலைவர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க, சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அப்போ வந்து உடல்நிலையெல்லாம் கடுமையாக பாதித்து வயசான நிலையில் நடக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்த அந்த ஜேபின்னு சொல்லக்கூடிய ஜெயப்பிரகாஷ் நாராயணன் வந்து தலையில் தூக்கிட்டு வந்துடலாம் இந்த மிசாவுக்கு எதிரான பிரச்சாரத்தெல்லாம் தொடங்கினாங்கிற அரசியல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ மிசா பீரியடில் ஒரு ஜெயப்பிரகாஷ் நாராயணன் எப்படி வந்து தன்னுடைய வயது, இயலாமை, உடல் பாதிப்பு எல்லாத்தையும் கடந்து வந்து மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டினதுனால தான் அடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான ஒரு இயக்கம் தேசிய அளவில் உருவாச்சு. இப்படியெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரும்போது ஒரு நெருக்கடி வரும்போது வந்து ஒரு மனிதர் கூட நிற்கணும். ஒரு தலைவனுங்கிறது என்ன அழகு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 41 பேர் உயிரிழந்த குடும்பங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்கள், அதுக்கப்புறம் குணமானவர்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. கரூர் உயிர் பலி சம்பவத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா தமிழக முதலமைச்சர் அந்த உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு நிவாரணம் அறிவித்து அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றவர்களுக்கும் வந்து நிவாரண நிதி கொடுக்கப்பட்டிருக்கு. நேரடியாக போய் முதலமைச்சர்லேருந்து எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் நேரடியாக பார்த்து அவங்களுக்கு ஆறுதலை சொல்லிட்டு வரும்போது, ஆனால் இத்தனை பேர் உயிரிழந்தவர்கள் அத்தனை பேரும் விஜயை நம்பி அவருடைய தலைமை ஏற்றோ ஏற்காமலோ அவரை பார்ப்பதற்காக வந்த கூட்டத்திலிருந்து அத்தனை பேரும் உயிரிழந்திருக்காங்க. ஆனால் இதுவரை விஜய் நேரடியாக சென்று ஒரு ஆறுதல் கூட சொல்லலை. அப்படிங்கும்போது கட்சி தொண்டர்கள் எந்த அளவுக்கு சோர்ந்து போயிருப்பாங்கங்கிறது ஒரு பக்கம். அப்போ புகழ் வரும்போது மட்டும் அதை நான் எடுத்துக்கிறேன், பாதிப்புன்னு வரும்போது நான் ஒதுங்கி இருக்கிறேன்னா நாளைக்கு அரசியலில் எந்த விதமான பாதிப்புகள் கூட வரலாம். ஏன்னா அரசியல் அப்படிங்கிறது வந்து வெறும் பூந்தோட்டம் இல்லை, அது ஒரு போராட்டமும் நிறைந்தது. அப்போ எல்லாத்தையும் வந்து சுமந்து தானே போயாகணும். இப்போ இதுக்கெல்லாம் ஒருத்தர் தயாராக மட்டும்தான் தமிழக மக்கள் மல்ல எந்த இயக்கத்துக்குமே ஒரு தலைமை ஏற்க முடியும். இன்றைய தேதியில் பார்க்க போனால் விஜய்க்காக ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய இளைஞர் கூட்டம் அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு பக்கம் ஆளுங்கட்சிக்கு எதிராக விஜயை பயன்படுத்துவதற்காக மற்ற கட்சிகளும் காத்திருக்கின்றன. இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீதிமன்றத்தில் விசாரணை போயிட்டுருக்கு. ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டதுனால விசாரணையில் இருக்கிறதுனால இப்போதைக்கு யார் இவங்க இதை பண்ணாங்களா அவங்க அதை பண்ணாங்களா அப்படிங்கிற குற்றச்சாட்டில் நம்ம வைக்க முடியாது. இன்னொரு கட்டமும் பார்க்கும்போது சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை சிபிஐ விசாரணை வேணும் இந்த சம்பவத்துக்கு அப்படின்னு சொல்கிற வழக்கை வந்து கிட்டத்தட்ட தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்போ தான் விசாரணை ஒரு நபர் விசாரணை கமிஷன் ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பகட்ட விசாரணை போயிட்டுருக்கிறதுனால இப்போ போய் நம்ம சிபிஐ விசாரணை இப்போ நம்ம சொல்ல முடியாதுங்கிறதுனால இப்போதைக்கு இருக்குது. பிற்காலத்தில் சிபிஐ விசாரணைக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆரம்பகட்டங்கிறதுனால நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சுருக்கு. இதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். இப்போ பார்க்கும்போது துன்பத்தில் துழல்பவர்களிடம், துன்பத்தில் சிக்கியவர்களிடம், உயிர்களை பலி கொடுத்த குடும்பத்தினரிடம், உறவினர்களை இழந்தவர்களிடம் இந்த விஜய் வந்து நேரடியாக செல்ல அவர்களுக்கு ஆறுதல் சொல்லாதது அப்படிங்கிறது எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இயக்கத்தோட தலைவன் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதிப்புகளுக்கும் நானே பொறுப்பாளி, வெற்றிக்கும் நானே பொறுப்பாளி இப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்தை மட்டுமே மையப்படுத்தி மாநாடுகள், கூட்டங்கள், இன்னும் சொல்லப்போனால் அந்த இயக்கங்களும் நடத்தப்படுது. இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் சொல்கிற மாதிரி இல்லை. அதனால் பார்க்கும்போது விஜய் மேலே இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு விமர்சனம், எல்லாருடைய விமர்சனமும் கண்டிப்பாக உண்டு. எல்லா கட்சிகளும் இந்த விமர்சனத்தை எதிர்பார்க்கும். யாரோ வந்து ஆறுதல் சொல்லி என்ன பிரயோஜனம்? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு ஓவரால் பார்த்திங்கன்னா முதலமைச்சர்லேருந்து மற்றவர்கள் வரைக்கும் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை தமிழக வெற்றி கழகத்தின் மீது முன்வைத்து வருகிறார்கள். நேரடியாக வைக்கலன்னா கூட கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு மத்திய அரசு வந்து அந்த பிரச்சனையில் காட்டக்கூடிய ஆர்வத்தை பார்க்கும்போது விஜயையும் தமிழக வெற்றி கழகத்தையும் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக பலரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது போன்ற பல்வேறு சம்பவங்களில் மற்ற கட்சி அரசியல் தலைவர்கள் மீதெல்லாம் வழக்கு தொடுத்த தமிழக அரசு கரூர் உயிர் பலி சம்பவத்தில் விஜய் மீது இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யாதது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த கட்சி கூட்டணி கட்சியோட திமுகவோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன்கிட்டேருந்து ஒரு பக்கம் வந்துருச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறிவுஜீவிகள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் இருப்பாங்க. திமுக அரசுக்கு ஆதரவாகவும் செயல்படுவாங்க சில பேர். அதில் பார்த்திங்கன்னா மாதிரி
ரவிக்குமார், விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமார், எஸ்வி ராஜதுரை, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அறிவுஜீவிகள்லாம் சேர்ந்து ஒரு மனுக்கெல்லாம் தயார் பண்ணி கூட அரசாங்கத்திட்ட கொடுத்து இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படியெல்லாம் கட்டாயப்படுத்திட்டு வராங்க. இதை அவங்க நேரடியாக செய்கிறாங்களா இல்லை இவங்க சொல்லி செய்கிறாங்களாங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். இவ்வளவு நடந்தும் விஜய் வந்து ஏன் இன்னும் நேரடியாக சம்பவ இடத்துக்கு போய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆதரவு சொல்லலைங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு அவர் தைரியமாக இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது பின்னாடி வந்து பிஜேபி இருந்து அவர் ஆப்ரேட் பண்ணுதா, பிஜேபியோட கட்டுப்பாட்டுக்குள் விஜய் போய்விட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வி வந்து ரொம்ப வலிமை சேர்க்குது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக பார்க்கும்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தருமபுரி மாவட்டத்தில் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி போன்ற இடங்களில் அதிமுக பிரச்சாரம் நடைபெற்ற இடங்களில் இந்த தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் பல பேர் விஜய் கட்சியோட கொடியோடு சேர்ந்து அங்கே வந்து அந்த கூட்டத்தில் பெரிய அளவுக்கு பங்கேற்றதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக பாரதிய ஜனதா அதிமுக இந்த கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணைந்துடும் அதற்கான சூழ்நிலையும் நிர்பந்தமும் தற்போது உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் அரசியல் நிபுணர்களும் இதை வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தமிழக வெற்றி கழகமும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் கனிந்து வந்து விட்டன, அதற்கான நிர்பந்தங்களும் உருவாக்கப்பட்டு விட்டன அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதை வந்து மூத்த பத்திரிகையாளர்கள் மற்ற அரசியல் தலைவர்கள் வந்து மேம்போக்காகவும் மறைமுகமாகவும் சொன்னாலும் கூட இதை மறுத்து பேசுகிற அளவுக்கு உறுதியான சான்றுகள் நம்மகிட்ட யாருக்கிட்டையுமே கிடையாதுங்கிறதுனால கண்டிப்பாக வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழக அரசியல் களம் கண்டிப்பாக தலைகீழாக தடம் புரண்டிருக்கு. இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு இது வந்து விஜய் கட்சிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்க்கும்போது விஜய்க்கும் விஜய் கட்சி தொண்டர்களுக்கும் பெரிய அளவுக்கு மனச்சோர்வை ஏற்படுத்தியிருக்கிறது உண்மை. அதே சமயத்தில் அவருக்கான ஆதரவு பாதிக்கப்பட்டதா பாதிக்கப்படலையா அப்படிங்கிறத வந்து இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்கள் வரல. அதே சமயத்தில் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே திமுக பக்கம் திரும்பி விட்டது. அதே போல் இந்த கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய்க்கும் தான் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்த்தா கூட, ஆனால் குற்றச்சாட்டுகள் மற்ற விஷயங்கள்லாம் களத்தை பார்க்கும்போது இது திமுகவுக்கு மீதானும் சில பேர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததுனால திமுகவுக்கும் இது ஒரு பெரிய பின்னடைவாக தான் போயிருக்குது. அப்போ பொதுவாகவே ஆளுங்கட்சி மேலே மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு எப்போதும் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த கூட்டத்தை வச்சு விஜய்க்கு வந்து பெரிய அளவுக்கு கெட்ட பேர் இல்லை, விஜய் என்ன பண்ணுவார், அரசு தான் சரியாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மக்கள் பேசுறதுனால இந்த கரூர் இன்சிடெண்ட்டுங்கிறது திமுகவுக்கும் ஓரளவு பெரிய அளவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துங்கிறத மட்டும் நம்ம மறக்க முடியாது. இப்போ பார்க்கும்போது நேற்று வந்து யூகமாக சொல்லப்பட்ட சில விஷயங்கள் இன்று வந்து கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தை பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். இதோட வெளிப்பாடு தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் தங்களோட கொடியோடு வந்து அந்த கூட்டத்தில் பங்கேற்றதே நம்ம முக்கியமான சாட்சியாக எடுத்துக்கலாம். தமிழக அரசியலை பொறுத்தவரை இப்போதைக்கு நம்ம வந்து கரூர் சம்பவத்துக்கு முன் கரூர் சம்பவத்துக்கு பின் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நாளும் மாறக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை நாம் வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலையும் தமிழக அரசியலையும் பார்க்கும்போது உயிர்ப்பலி சம்பவத்துக்கு பிறகும் தமிழக வெற்றி கழகத்தை புறக்கணிச்சிட்டு பேச முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை தான் உருவாயிருக்கு. இந்த அரசியல் களங்கிறது இனிவரும் காலங்களில் பல்வேறு மாற்றங்களை சந்திக்குங்கிறது உறுதி தான். அதை நம்ம அப்பப்போ சந்திப்போம். என்ன நேயர்களே, நன்றி, வணக்கம்.